சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்க முத்துவும் மீனாவும் திட்டம் போட்ட மாதிரியே ஸ்ருதியோட துணையை கொண்டு அங்க மனோஜுக்கு கால் பண்ணி, நீங்க எங்க கடையில நிறைய கவரிங் நகை வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் இல்ல இப்ப புதுசா ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே வாங்கின தாலி, செயின், தோடு, வளையல்னு எல்லாத்துக்குமே நாங்க உங்களுக்கு நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டு கொடுத்தோம். இனியும் உங்களுக்கு தேவையான கவரிங் நகையை எங்க கடையில வந்து வாங்கினா உங்களுக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லி கொடுக்குற மாதிரியே ஸ்ருதி தன்னுடைய குரலை மாத்தி இங்க மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்க. மனோஜுக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்கு. யார் நம்ம கிட்ட இப்படி பேசுறது? நம்ம ஏற்கனவே மீனாக்காக அந்த கடையில போய் தங்க நகைக்கு பதிலா கவரிங் நகையை வைக்கிறதுக்காக நான் வளையல், செயின், தோடுன்னு வாங்கினது எல்லாமே உண்மைதான். ஆனா எனக்கு எந்த ஆஃபரும் கொடுக்கவே இல்லையே. ஆனாலும் இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? நிஜமாவே இவங்க நான் வாங்கின கவரிங் கடையில இருந்து தான் கால் பண்றாங்களான்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு இருக்க மனோஜ், மீனா எழுதி கொடுக்குற மாதிரியே இங்க ஸ்ருதி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில மனோஜ் ஸ்ருதி கிட்ட, அட என்னங்க நீங்க இப்பதான் ஆஃபர் இருக்குன்னு சொல்றீங்க, ஏற்கனவே உங்க கடையில நீங்க சொன்ன மாதிரி நான் நிறைய கவரிங் நகையெல்லாம் வாங்கினேனே, அதான் வளையல், தோடு, தாலி, செயின்னு எல்லாத்தையுமே கவரிங்காக வாங்கினேன். அப்போ நீங்கள் எனக்கு எந்த ஆஃபருமே கொடுக்கல, அப்புறம் எப்படிங்க உங்களை நம்பி நான் உங்கள் கடைக்கு இன்னும் நகைகளை வாங்க வர்றது அப்படின்னு சொல்லி தான் வாயால் எல்லா உண்மையவும் இங்கே ஸ்ருதி கிட்ட உளறிடுறாரு. இங்கே மனோஜ் பேசின எல்லாத்தையும் மெதுவாக அங்கே ஸ்ருதி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஸ்ருதியை சுற்றி நிற்கிற மீனா, ரவி, முத்துன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்போ தங்க நகையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கவரிங் நகையை வச்சது வேற யாரும் இல்லை, இந்த மனோஜ் தான். அப்ப இந்த கடையில தான் கவரிங் நகை எல்லாத்தையும் வாங்கியிருக்கான் போல. அது மட்டும் இல்ல, எவ்வளவோ நான் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டும் வீட்டில் அம்மாவும் மனோஜும் மாத்தி மாத்தி மீனா தான் தப்பு செஞ்சிருக்கா, மீனாவோட அம்மா தான் கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருப்பாங்கன்னு வாய் கூசாம பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர்த்து ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல முன் வரவே இல்லை. ஆனா இப்ப வசமா இந்த மனோஜ் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு எல்லாத்துக்குமே அப்பட்டமா தெரிய வருது. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்துவுக்கு தாங்க முடியல, பயங்கர கோவப்படுறாரு. உடனே இங்க ரவி முத்துக்கிட்ட, நீ சொன்னது சரிதான் முத்து, நான் கூட மனோஜ் மேல சந்தேகப்பட வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா ஸ்ருதி மூலமா இப்ப கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா தானே இந்த மனோஜ் திருந்தவே இல்லை. அப்பாவோட பணத்தை அங்க அலமாரியில இருந்து எடுத்தது மட்டும் இல்லாம மீனா அண்ணியோட நகையவும் எடுத்துட்டு தங்க நகைக்கு பதிலா இப்படி கவரிங் நகையை வச்சு நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கான் பாரு அப்படின்னு ரவி தான் மனசுல பட்டதை சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஸ்ருதி முத்துக்கிட்ட, ஆமா முத்து, நீங்க கெஸ் பண்ணது சரியா போச்சு. இன்னைக்கு காலையில கூட ரோஹிணியோட ஹஸ்பண்ட் மனோஜை காப்பாத்துறதுக்காக தான் விஜயா ஆண்டி தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள மீனாவோட அம்மாவையும் இழுத்து விட்டாங்க. என்னவோ மீனா தன்னுடைய தங்க நகையை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இப்ப கவரிங் நகையை கொண்டு வந்ததாகவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி ஊர்ல இருந்து வரும்போதே இங்க கவரிங் நகையை கொண்டு வந்து மீனா கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி மனோஜை காப்பாத்துற மாதிரியே பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே எனக்கு விஜயா ஆண்டி மேல கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் மீனாவோட தங்க நகை எப்படி கவரிங்கா மாறுச்சு அப்படின்ற உண்மை தெரியணுன்றதுக்காக தான் நீங்க சொன்ன இந்த திட்டத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப மனோஜுக்கு கால் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது மனோஜ் இந்த கடையில கவரிங் நகை எல்லாத்தையுமே வாங்கியிருக்காரு. அப்ப மீனாவோட தங்க நகை எங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே முத்து, அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன் ஸ்ருதி, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா எங்க அம்மா இல்லனா மனோஜ் அவங்களோட வாயில இருந்தே உண்மை என்னன்றத நான் கண்டுபிடிக்காம விட போறதே இல்லை. இப்ப நம்ம பாதி கிணற தாண்டிட்டோம். மனோஜ் வாயிலிருந்து அவன் தான் கவரிங்க வாங்கினான்ற உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. அப்ப மனோஜ் மீனாவோட தங்க நகையை எடுத்து என்ன செஞ்சான், தங்க நகையை எடுக்க காரணமா இருந்தது எங்க அம்மா தானா அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. இங்க மீனா உடனே ஸ்ருதி கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி, நீங்க மட்டும் எனக்காக இந்த உதவியை செய்யலைன்னா மனோஜ் தான் இந்த கவரிங் நகையை வாங்கியிருக்காருன்னு எங்களால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. என்னதான் நாங்க பிளான் போட்டாலும் அந்த திட்டத்தை சரியா எங்களுக்காக நடத்தி கொடுத்ததே நீங்க தானே அப்படின்னு இங்க ஸ்ருதி தனக்கு உதவி செஞ்சதால ஸ்ருதிக்கும் ரவிக்கும் நன்றி சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் எப்படியோ பாதி உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ மீனாவோட தங்க நகை எங்கே இருக்கு, மனோஜ் அந்த நகையை என்ன செஞ்சான் அப்படின்ற உண்மை தெரியணும்னா அம்மாவோட ஃப்ரெண்டான பார்வதி கிட்ட போய் இதை பற்றி விசாரிச்சா கண்டிப்பாக உண்மையை அவங்க வளருவாங்க. அதன் மூலமாக நம்ம அம்மாவும் மனோஜும் நம்மக்கிட்ட பிடிபட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. இங்கே முத்துவும் மீனாவும்
விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து பார்த்தா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நிறைய உண்மைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து பார்வதியை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. இங்க பார்வதி முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வரதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்னது இது, நம்ம வீட்டு பக்கமே வராத இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, ஆமா என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க பார்வதி முத்துவை பார்த்து, வா முத்து, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு பக்கம் வந்திருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு முத்துவும் பார்வதி கிட்ட, அது ஒன்றும் இல்லத்த, அதான் பாட்டிக்கு அம்மா புதுசா பெரிய டிவி ஒன்று வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நம்ம வீட்லயும் பெருசா டிவி ஒன்று வாங்கி வைக்கணும்னு மீனா ரொம்ப ஆசைப்படுறா. மனோஜ் கடையிலேயே போய் வாங்கலாம், ஆனா அவன் எந்த ஒரு சலுகையும் தரமாட்டான். மாசம் மாசம் பணத்தை கட்டி வாங்கிக்கிறேன்னு சொன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் கெட்ட சொல்லுவான். அதனால தான் நீங்க எந்த கடையில அம்மாக்காக டிவி எல்லாம் வாங்குனீங்கன்னு விசாரிச்சுட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து இப்படி கேட்ட உடனே அதுக்கு பார்வதி ஏற்கனவே பழைய டிவியை தான் புது டிவின்னு பொய் சொல்லி அங்க விஜயா வேற அவங்க அத்தைக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்தா, இப்ப எந்த கடையில இந்த டிவி வாங்கினதுன்னு முத்து வேற கேட்குறான். இவன்கிட்ட என்ன பொய் சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது உடனே மீனா பார்வதியை பார்த்து, நாங்களும் அத்தைய மாதிரியும் மனோஜ மாதிரியும் நல்ல விலை கூடின கிஃப்ட் எல்லாம் வாங்கி பாட்டிக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சோம். அதான் என்கிட்ட பாட்டி கொடுத்த நகை இருந்ததுல அதை வச்சு பாட்டிக்கு ரெட்டை விட செயின் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல வாயெடுக்கும் போதே உடனே பார்வதி, அது எப்படி முடியும், அதான் மீனா உன்கிட்ட இருக்கிறது தங்க நகை இல்லையே, அது வெறும் கவரிங் தானே அப்படின்னு உளறிடுறாங்க. உடனே முத்து, மீனா கிட்ட இருக்கிறது தங்க நகை இல்லை கவரிங் தான்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே பார்வதி கள்ளங்கபடமே இல்லாம, நம்ம சொல்ல போற விஷயத்தால பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியாத பார்வதி முத்துக்கிட்ட, அதுவா முத்து, உங்க அம்மா விஜயா தான் இந்த விஷயத்த சொன்னா, ஏதோ மனோஜுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருந்துதான், மனோஜ் தேவையில்லாம பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி விஜயாவும் ரோஹிணியும் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா பிசினஸ்ல வருமானமே வராம அவன் கடனாளியா இருக்கான் போல. அவனுக்கு உண்டான பண பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இங்க விஜயா கிட்ட கொஞ்சம் பணத்தை கேட்டிருக்கான். ஆனா விஜயா கிட்ட பணமும் இல்லை, அவனுக்கு கொடுத்து உதவ நகையும் இல்லை. அதனால தான் பீரோல இருந்த மீனாவோட தங்க நகையை இங்க மனோஜோட பண தேவைக்காக கொடுத்துட்டாலாம். அந்த மனோஜ் படிச்சிருக்கானே தவிர்த்து கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. உங்க அண்ணன் மனோஜ் மீனாவோட நகையை அடகு வைக்க போன இடத்துல அவனுக்கு தேவையான பணம் கிடைக்கலன்னு உடனே மீனாவோட தங்க நகையவே வித்திருக்கான். மீனாவோட தங்க நகையை வித்து 4 லட்ச ரூபா பணத்தை வாங்கி அவனுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சிருக்கான் போல. அது மட்டும் இல்ல, டீலர்ஸ்க்கும் கொடுக்க வேண்டிய பணம் இருந்தது போல. அதனால தான் எனக்கு நல்லாவே தெரியும் மீனா கிட்ட இருந்தது தங்க நகை இல்ல கவரிங்னு. அந்த விஷயத்த தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு பேச்சு வாக்குல எந்த உண்மை மீனாவுக்கும் முத்துவுக்கும் சுத்தமா தெரியவே கூடாதுன்னு இங்க விஜயா மனோஜை காப்பாத்துறதுக்காக எல்லார் முன்னாடியும் மறைச்சாங்களோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்து மீனா முன்னாடி புட்டு புட்டு வைக்கிறாங்க பார்வதி. இப்படி பார்வதி எல்லா விஷயத்தையும் முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சமயம் கரெக்டா அங்க வந்த விஜயா, என்னது இது, மீனாவும் முத்துவும் இங்க பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, பார்வதி வேற சரியான உளர்வாயாச்சே, ஏற்கனவே முத்து தங்க நகை எப்படி கவரிங்கா மாறுச்சுன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சே ஆவேன்னு ரொம்ப உறுதியா இருக்கான். இந்த சமயம் பார்வதி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்க தான் வந்திருக்காங்க. இது தெரியாம பார்வதி வேற பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினைச்சு விஜயா பார்வதி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா பார்வதி விஜயா வரதுக்கு முன்னாடியே முத்துவுக்கு தேவையான எல்லா உண்மையும் சொன்னதால பாவம் விஜயாவால எதுவுமே செய்ய முடியல. அங்க விஜயா மெதுவா வீட்டுக்குள்ள போக இங்க முத்து மீனாவை பார்த்து, பாத்தியா மீனா, உன் தங்க நகை எப்படி கவரிங்கா மாறுச்சுன்ற உண்மை தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி நாடகம் போட்டாங்கல்ல, இப்ப அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, இப்படி முத்து சொன்னதை கேட்டு ரொம்பவே பதறி போன விஜயா இங்க பார்வதியை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. உடனே மீனா, ஆமாங்க, நான் தான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட தங்க நகையை எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்னு வாய்க்கு வந்தபடி பேசினவங்கெல்லாம் இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா வாயடைச்சு நிக்க போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்வதி விஜயா கிட்ட, வா விஜயா, நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முத்துவும் மீனாவும் வந்தாங்க. மீனாவும் முத்துவும் உன்னோட மாமியாருக்கு இங்க ரெட்டவட செயின் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம். அதுவும் மீனா கிட்ட இருக்கிறது தங்க நகைன்னு நினைச்சுக்கிட்டு கடையில போய் செயின் எல்லாம் வாங்க போயிருக்காங்க. பாவம் அவங்க கிட்ட இருக்கிறது கவரிங் நகைன்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாதுல்ல, அதான் அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க விஜயா மெதுவா பார்வதி கிட்ட, காரியத்தையே கெடுத்துட்ட பார்வதி, உன்னை யார் இந்த விஷயத்தெல்லாம் முத்துக்கிட்டையும் மீனா கிட்டேயும் சொல்ல சொன்னது,
ஏற்கனவே இங்க மனோஜும் நானும் மாட்டிக்க கூடாதுன்னு அந்த கவரிங் நகை எப்படி மாறி போச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு காலையில தான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணினேன். ஆனா நீ என்னடானா நான் தான் மனோஜுக்கு அந்த தங்க நகையை எடுத்து கொடுத்தன்ற உண்மையை இப்படி போட்டு உடைச்சிட்டியே. இங்க முத்துக்கிட்டே மட்டும் இல்லாம என் வீட்டுக்காரர்கிட்டயும் நான் இப்ப வசமா மாட்ட போறேன். ஏற்கனவே மீனாவோட நகைய மீனா முத்துவுக்கு தெரியாம தான் நான் மனோஜுக்கே எடுத்து கொடுத்தேன்னு தானே உன்கிட்ட சொன்னேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்ன மாட்டி விடுறதுக்காக உண்மையை சொன்ன பார்வதி? ஏற்கனவே அந்த மனோஜுக்கு உதவி செய்ய போய் நான் ஒரு பக்கம் வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க போறேனேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி நீ வேற உண்மையை சொல்லிட்டியே பார்வதி. இப்ப நான் தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து பார்வதி கிட்ட நான் என்னவோ டிவி வாங்குற கடையை பத்தி கேட்க தான் வந்தேன். ஆனா எனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அத்தை. எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி எல்லா தப்பும் மீனா மேலதான் இருக்குன்னு அசால்ட்டா பிரச்சனைய திசை திருப்பி விட்ட எங்க அம்மா வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இங்க விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே வெளியில கிளம்பி வராங்க. இங்க பார்வதி விஜயாவை பார்த்து என்ன விஜயா, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு. நான் என்னவோ முத்துக்கிட்ட பேச்சு வாக்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, பாவம் என்னால் நீ தான் இப்போ முத்து மீனா கிட்டையும் வீட்டில் உள்ளவங்க கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்ட. எப்படி தப்பிக்க போறேனே தெரியலையே விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. அந்த சமயம் அங்கே மனோஜோட கடைக்கு கஸ்டமரும் வரலை. ஆனால் பெருசாக கடையை மட்டும் திறந்து வச்சுருக்கேன், ஆள் வரதே கிடையாது. இந்த வாங்கி வச்ச பொருளெல்லாம் நான் விற்றா தானே லாபம் எடுக்க முடியும். அது மூலமாக தானே இங்கே மீனாவோட நகையை நான் எப்படியாவது செஞ்சு கொடுக்க முடியும், இல்லை வாங்கி கொடுக்க முடியும். அம்மா வேற உடனடியாக 4 லட்ச ரூபா பணத்தை நீ எப்படியாவது ஏற்பாடு செஞ்சே ஆகணும்னு வேற சொல்லிட்டாங்க. இப்போ பணத்துக்கு நான் என்ன செய்கிறது, எப்படி நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மனோஜ் பேசாம நம்ம அம்மா கிட்டேயே பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி சொல்லலாம், இல்லைனா பார்வதி அத்தை கிட்டையாவது பணத்தை கேட்டு வாங்க சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்வதி வீட்டில் இருக்க விஜயாவுக்கு மனோஜ் கால் பண்றாரு. இங்க மனோஜோட கால் வரதை பார்த்த விஜயா, அப்ப என் பையன் மனோஜ் இங்க பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல. இன்னைக்கு காலையில தான் சொன்னேன், இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும்னா கண்டிப்பா மீனாவோட தங்க நகையை நம்ம வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அதுக்குண்டான 4 லட்ச ரூபா பணத்தை நீ ஏற்பாடு செய்டான்னு சொல்லி தான் மனோஜை கடைக்கே அனுப்பி வச்சேன். கண்டிப்பா என் பையன் மனோஜ் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பான். முதல்ல அவன் என்ன பேசுறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்றாங்க விஜயா. ஆனா மனோஜ் எப்பயும் போல அழுதுகிட்டே, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் என்னவோ 4 லட்ச ரூபா பணத்தை ஈஸியாக ஏற்பாடு பண்ண சொல்லிட்டீங்க. ஆனால் கடைக்குன்னு ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டிக்கிறாங்க. நான் வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் வித்தாதானமா நீங்கள் சொன்ன மாதிரி மீனாவுக்கு நகையை வாங்கி கொடுக்கறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும். கடை ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் கஸ்டமர் யாரும் வரலையே. எப்படிமா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறது? அது மட்டும் இல்லை, என்னை நம்பி யாரும் கடனுக்குன்னு பணத்தை கூட தரமாட்டிக்கிறாங்கம்மா. ஆனால் நீங்கள் தான் எனக்காக எல்லாமே செய்வீங்கல்ல, இந்த விஷயத்துலையும் நீங்கள் தாம்மா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பேசாமல் பார்வதி அத்தைக்கிட்ட கேட்டால் அங்கே இங்கேன்னு உங்களுக்கு கடனாக பணத்தை வாங்கி தருவாங்கல்ல, அது மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமா? மீனாவோட நகையை எப்படியாவது திருப்பி கொடுத்தாதான் இந்த முத்துக்கிட்ட இருந்து நானும் நீங்களும் தப்பிக்கவே முடியும். அதனால பேசாம நீங்களே பணத்தை ஏற்பாடு பண்ணிருங்கம்மா அப்படின்னு மெதுவா சொல்றாரு மனோஜ். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த விஜயா ரொம்ப கோவப்பட்டுட்டு, டேய் மனோஜ், உன்னை ஏன் தான் படிக்க வச்சேன்னு இப்போதாண்டா யோசிக்கிறேன். உன்னை படிக்க வச்சதும் வேஸ்ட்டு, உனக்குன்னு ரோஹிணி பெருசாக கடையை ஆரம்பிச்சு கொடுத்ததும் வேஸ்ட்டுடா. ஏற்கனவே பணம் இல்லாத காரணத்தால தானே ரோஹிணி அவங்க மாமா கிட்ட கேட்டும் அங்கே இங்கேன்னு அவங்க அப்பா எப்படியோ மலேசியாவிலேருந்து பணத்தை அனுப்பி விட்டாரு. இப்போ உன்கிட்ட கொஞ்சம் கூடவா பணம் இல்லை? பெருசாக கடையெல்லாம் வைக்கிற, லாபம் எடுக்கிறேன்னு உன் பொண்டாட்டி உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாடா. வெறும் 4 லட்ச ரூபா பணத்தை பெரட்ட கூடவாடா உன்னால் முடியாது? அது மட்டும் இல்லை, பார்வதி மூலமாக ஏற்கனவே அந்த நகையை நீ கொண்டு போய் வித்துட்டன்ற விஷயம் மட்டும் இல்லை, உனக்கு நகையை எடுத்து கொடுத்தது நான் தான் அப்படின்ற விஷயம் இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி அங்கே மீனாவோட நகையை மட்டும் நம்ம திருப்பி கொடுக்கலன்னு வை, கண்டிப்பாக இன்னைக்கு முத்து செய்ய போகிற பிரச்சனையை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த பூக்கெட்டுற மீனா என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறா. அப்பனா உண்மை தெரிஞ்சு என்னை வீட்டில் நல்லா வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுடா. உனக்கு உதவி செய்ய போய் இப்போ நானும் அவமானப்பட்டு நிற்க போகிறேன். இனி உனக்கு நான் உதவுற மாதிரியே இல்லை. உனக்கு என்னைக்கும் நான் உதவி செய்யவே மாட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா. அதுக்கு மனோஜ்,
பணத்துக்காக ரோஹிணி கிட்ட கேட்டா கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி தருவா. ஆனா அவகிட்ட கேட்டா அப்புறம் ரோஹிணி என்ன மதிக்கவே மாட்டாமா. எனக்குன்னு உதவி செய்யற ஒரே ஆளு நீங்க மட்டும்தாம்மா. காலையில முத்து இந்த பிரச்சனையை சொல்லும்போது நீங்க எல்லாத்தையும் மீனா பக்கம் திருப்பி விட்டீங்கல்ல, அதே மாதிரி பிரச்சனைக்கு முடிவு கட்டவும் நீங்க தாமா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனே விஜயா, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி வா. அங்க முத்துவும் மீனாவும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அங்க 3 பேரும் சேர்ந்து இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. நான் இப்ப பார்வதி வீட்டில தான் இருக்கேன். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா, அப்புறமா என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இங்க மனோஜோட கடையில கஸ்டமர் வராத காரணத்தால சோம்பேறியா உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இங்க லேட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்குள்ள சாயந்தரம் ஆயிருச்சா, அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்களே. முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. அங்க வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. நான் தான் மீனாவோட தங்க நகையை எடுத்துட்டு போய் வித்துட்டேன்ற விஷயம் ரோஹிணிக்கு தெரிஞ்சா இன்னும் ரோஹிணி கோவப்பட்டு என்னை விட்டு போறேன்னு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, ரோஹிணி எந்த விதமான முடிவும் எடுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி நின்னா மட்டும் போதும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு மனோஜ். சாயந்தரம் ஒவ்வொருத்தரா தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது முத்துவும் மீனாவும் எல்லாரும் வரட்டும், அப்புறம் உண்மையை சொல்லி நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி மனோஜ் கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்து முத்து அங்க எதிரில் நிக்கிறத பார்த்து ரோஹிணி ரொம்பவே முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பயங்கர கோவத்துல இருந்த முத்து மனோஜோட சட்டையை பிடிச்சு, ஏண்டா தொழிலதிபரே, அதான் உன் பொண்டாட்டி ரோஹிணி மலேசியால இருந்து பல லட்சம் பணத்தை வாங்கி பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுக்கும்போது நீ எதுக்குடா என் பொண்டாட்டி நகையை யாருக்குமே தெரியாம எடுத்த அப்படின்னு கேட்குறாரு. வந்ததும் வராததுமா முத்து இப்படி ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு விஜயா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு நிற்கும் போது இங்க ரோஹிணி, என்ன முத்து நீங்க மீனாவோட தங்க நகை காணும்னா ஸ்ருதி சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு காலையில நாங்க வேலைக்கு போகும்போதும் தேவையில்லாம வம்பழுத்தீங்க. இப்ப வந்த உடனே என் வீட்டுக்காரரோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறீங்க. என் ஹஸ்பண்ட் மனோஜ் லேக்ஸ்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கும் போது எதுக்குங்க அவர் உங்க வைஃப் மீனாவோட தங்க நகையை எடுக்கணும்? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க முத்து, போங்க, நாங்க ஏற்கனவே டயர்டா வந்திருக்கோம், நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ், ஆமா முத்து நீ விடு, காலையில் அம்மா சொன்ன மாதிரியே எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏற்கனவே இன்னைக்கு கடையில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. வேலை செஞ்சு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னால் இப்போ நிற்க கூட முடியாது. நான் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரூமுக்கு போக தயாராகும் போது இங்கே கோவமாக இருந்த முத்து மனோஜை பார்த்து, நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே பண்ணலைன்ற மாதிரியே ரூம்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா சத்தம் கேட்குற மாதிரி அவரை பலார்னு 2 வாங்குறாங்க முத்து. ஒரு பக்கம் ரோஹிணி தடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜயா இடையில போய், டே முத்து, அதான் உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல, பிரச்சனை எதுவும் பண்ணாதடா, எப்படியாவது மீனாவோட நகையை மனோஜ் கிட்ட சொல்லி நானே உனக்கு வாங்கி தர சொல்றேன், அது வரைக்கும் நீயும் மீனாவும் அமைதியா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ், நல்லா சொல்லுங்கம்மா, எப்ப பார்த்தாலும் இந்த முத்து என்கிட்ட கோவத்தை மட்டும்தான் காட்டிட்டு இருக்கான். நான் பணம் வேணும்னு கேட்டப்ப அலமாரியில இருந்த மீனாவோட நகையை எடுத்து கொடுத்ததே அம்மா தான். அம்மா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம என் மேல மட்டும் ஏன்டா கை வைக்கிற அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே மனோஜ் வளர ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வருது, இங்கே மனோஜுக்கு ஏதோ பண தேவை இருக்குது. இங்கே அலமாரியில் உள்ள மீனாவோட தங்க நகையை எடுத்து கொடுத்ததே இங்கே விஜயா தான். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே முதல் காரணம் விஜயா, 2வது மனோஜ் அப்படின்றத அண்ணாமலை மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே முத்து, இந்த விஷயத்த தானடா காலையில் எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டேன், ஆனால் இதை சொல்லாமல் மறைச்சியேடா, ஏன்டா காலையில் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி இன்னும் வெளுக்க ஆரம்பிக்கிறாரு. இடையில தடுக்க வந்து இங்க விஜயாவும் இங்க முத்துக்கிட்ட பலார்னு 2 வாங்கி கட்டிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை, ஏய் விஜயா, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். மருமகள்களையும் நீ ஒன்னா பார்க்க மாட்டேங்கிற. அதே மாதிரி மனோஜுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி முத்து மீனாவோட நகையை எடுத்து கொடுத்துருக்கியே, யாரை கேட்டு நீ மீனாவோட நகையை மனோஜுக்கு கொடுத்த? உனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது விஜயா? வீட்டில் என்ன வேணா செய்யலான்னு பார்க்குறியா? முத்து கொண்டு வந்த கவரிங் நகையை காலையில் என்கிட்ட காமிச்சு வீட்டில் இந்த உண்மையை சொல்ல சொல்லி கேட்ட போதே நீ தான் எடுத்து கொடுத்தன்ற உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதே. அது இல்லாமல் மீனா என்னவோ தங்க நகையை கலட்டி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் கவரிங் நகையை வச்சது மீனாதான்னு பொய் சொல்றது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ஊர்லேருந்து வரும்போதே கவரிங் நகையை கையோட கொண்டு வந்ததா வாய் கூசாமல் பொய் சொல்லிட்டு இருக்கியே. ஒன்னெல்லாம் நம்பி இத்தனை நாள் உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பாத்தியா, என்ன சொல்லணும் விஜயா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவத்தில் விஜயாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஸ்ருதியும் ரவியும் கூட, டே மனோஜ், நீ திருந்தவே மாட்டியா?
உன்னை நம்பி வீட்டில் பணம் நகைன்னு எதையுமே வைக்க முடியாது போலயே. ஏ ஸ்ருதி, உன்னோட வைர நகை தங்க நகைன்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க. ஏன்னா மனோஜ் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட செயல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே மனோஜுக்கு அம்மா வேற ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நாம தான் நம்ம பொருளை பார்த்து கவனமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வசமாக மாட்டிக்கிட்ட விஜயாவும் மனோஜும் முத்துக்கிட்ட நல்லா வாங்கி கிட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி நடிக்கிற இவங்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல அப்படின்னு விஜயாவை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் கூணை குறுகி வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. இங்கே முத்து ஆதாரத்தோட உண்மையை நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லா வெளுத்து வாங்குறாரு. இங்கே எதுவுமே பேச முடியாத விஜயாவும் மனோஜும் முத்துக்கிட்ட எப்படியாவது அந்த 4 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அழுகாத குறைய கண் கலங்கி நிற்கிறாங்க. எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு போய் நிற்கிறாங்க. இதை பார்த்து ரோஹிணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மனோஜுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட முதல்லையே சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். தேவையில்லாமல் மீனாவோட நகையை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை உண்மையை சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அத்தையும் சேர்ந்துக்கிட்டு இப்படி உண்மையை மறைக்க போய் தான் இவங்க கூட சேர்ந்து நானும் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.